அங்க பார்க்காத, இங்க பார்க்காத, இங்க பார்க்காத, பார்த்து கண்ணை நோண்டிடுவாரு. உன் பார்வை சுத்தமா இருக்கணும், பார்வை சுத்தமா இருக்கணும். 1000 முறை சொன்னாலும் பார்வை சுத்தமாகவே ஆகாது. உள்ளான பார்வை, உள்ளான கண், உள்ளான மனிதன் ஆத்துமாவிலே பலன் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் இந்த பார்வை சுத்தமா இருக்கவே இருக்காது. வசனத்தின் மூலமாக ஆவியானவரோடு கூட நடந்து அவருடைய சத்தத்தை கேட்டு உள்ளான மனுஷனை யார் டெவலப் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அவர்கள் தான் பூரண புருஷர்களாக இருக்கிறார்கள். 1000 நன்மைகளை ஆண்டவர் செஞ்சிருப்பாரு. ஆனா அந்த ஒண்ணு இது ஏன் மாறல, இது ஏன் மாறல, இது ஏன் மாறல? ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ அதுல இருந்து கண் எடுத்துட்டு தோட்டம் முழுசும் நான் உனக்கு விரிச்ச கண்ணிகள் நான் கொடுத்திருக்கிறத பாரு அப்படின்ற. முயற்சி செய்ய செய்யதான் நம்முடைய ஞானேந்திரியங்கள் பயிற்சி ஆகும். அதனால இயேசுவை ஏற்றுக்கொண்டு எவ்வளவு வருஷம் ஆச்சுன்றது கணக்கில்லை. உள்ளான மனுஷன் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு, வளர்ந்திருக்கு, அதுதான் முக்கியம். சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும்? ஆமென். கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில என்ன இருக்குதோ இல்லையோ அவர் நமக்குள்ள இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, ஏசப்பா நமக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஏராளமான நன்மைகளையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக இணைந்து அவருக்கு நன்றி பலிபீடத்தை கட்ட போகிறோம். ஆமென். அவருக்கு நன்றி சொல்லும் பொழுது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில இன்னும் என்னென்ன காரியம்லாம் நடக்கணுமோ அதை எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன்
ரெட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இன்றைக்கே தருவார். சொல்லுங்க, இன்றைக்கே தருவார். பக்கத்துல இருக்கவங்களை பிடிச்சு சொல்லுங்க, கையை கொடுத்து சொல்லுங்க, இன்றைக்கே செய்வார். இன்றைக்கே 2 மடங்கு ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு டபுள் blessing வேணும்? 2 மடங்கு ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும்? இந்த நாள்ல கர்த்தர் நிச்சயமாகவே செய்ய போகிறார். ஆமென். அவர் மேல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்கல்ல, ஒரு நாளும் அந்த நம்பிக்கை வீண் போகவே போகாது. ஆமென். அந்த நம்பிக்கை உங்களுக்கு அற்புதத்தை செய்யும், அதிசயத்தை செய்யும். நம்பிக்கையுடைய சிலைகளே, அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பானதை தருகிறார். அது இன்றைக்கே திரும்ப. கரங்களை தட்டி சந்தோஷமாக நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பானதை தருகிறார். இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பானதை தருகிறார். இன்றைக்கு திரும்புங்கள். விலக்கப்பட்ட ஸ்தானத்துக்கு மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். விலக்கப்பட்ட ஸ்தானத்துக்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அலியா 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 அலியா, அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 அலியா, கர்த்தரை உயர் சொல்லலாம். அலியா 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 அலியா, அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 அலியா, கர்த்தரை உயர்த்துவோம். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அலியா 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 அலியா, அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 அலியா, கர்த்தரை உயர்த்துவோம். அலியா அப்படின்னா என்ன? நம்ம அலியா அலியா அலியான்னு பாடுறோம். அலியா அப்படின்னா எலும்பு அப்படின்னு அர்த்தம். டு ரைஸ், உயர்த்தப்படுகிறது, எழும்புறது. ஆமென். இந்த நாள்ல நீங்க இந்த பாடலை பாடும் பொழுது ஒருவேளை சிறை பிடிக்கப்பட்ட மாதிரி, அவமானப்பட்ட மாதிரி இருக்கலாம். குடும்பத்துல எல்லாராலும் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை, எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலை இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அதிலிருந்து கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உங்களை எழும்ப செய்ய போகிறார். உங்க பிரச்சனைகளிலிருந்து நீங்க வெளியே வர போறீங்க, எழும்ப போறீங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க போக போறீங்க. அதை விசுவாசி பாடுங்க. அலியா அலியான்னு பாடும்போது நான் என்ன பண்றேன்? அடுத்த லெவலுக்கு போகிறேன். நான் எழும்புறேன். என் பாவத்திலிருந்து எழும்புறேன். என் தரித்திரத்திலிருந்து நான் எழும்புறேன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாடலாமா? நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி 1 2 3 ஸ்டார்ட். ஆமென். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பானதை தருகிறார். இன்றைக்கு திரும்புங்கள். சொல்லலாமா? நம்பி
கர்த்தரை உயர்த்துவோம். ஒடுக்கினோரை குனிய செய்வார், பரியாசம் செய்தோரை பணிய செய்வார். உன்னை ஒடுக்கினோரை குனிய செய்வார், பரியாசம் செய்தோரை பணிய வைப்பார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை எனக்கு தந்தார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை எனக்கு தந்தார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நீதி. ஹோ ஹோ அலியா 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 ரபதா ஷக்கரே அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். தேசத்திலே கொடுமை இல்லை, அழிவையின் எல்லை கேட்பதில்லை. குடும்பத்திலே அழிவை கேட்பதில்லை. ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கினார், உந்தன் வாசலை துதியாக்கினார். ரட்சிப்பை எனக்கு மதிலாக்கினார், உந்தன் வாசலை துதியாக்கினார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை ஹோ அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை சொல்லலாமா கரங்களை தட்டி. அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். ஒடுக்கினோரை குனிய செய்வார், பரியாசம் செய்தோரை சொல்லுவீங்களா? ஒடுக்கினோரை குனிய செய்வார், பரியாசம் செய்தோரை பணிய செய்வார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை எனக்கு தந்தார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை எனக்கு தந்தார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். ஆமென். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். கரங்களை தட்டி. குடும்பத்துல பக்கத்து வீட்டுல உற்றார் உறவினர் நண்பர்கள் உங்களை ஒடுக்குறாங்களா? கவலைப்படாதீங்க. யாரெல்லாம் உங்களை ஒடுக்கிட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் உங்க பக்கத்துல வந்து உங்களுக்கு முன்பாக வந்து குனிய போகிறாங்க. ஆமென். நேத்து ஒரு அம்மா ஓடி வந்தாங்க, அழுதுட்டே வந்தாங்க. அந்த அம்மா ரொம்ப சூப்பரா இருப்பாங்க, ஆனா நேத்து ரொம்ப ஒரு மாதிரியா இருந்தாங்க. அழுதுட்டே வந்து என்னை என் பக்கத்து வீட்டுக்காரங்க என்னை அடிச்சிட்டாங்க, காதுல என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னாங்க. எதுக்கு அப்படின்னா இவங்களை கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. அப்படி ஒரு ஒடுக்கம். இன்னைக்கு குடும்பத்துல உங்களுக்கு சார்பா யாரும் இல்லாதனால, உங்களுக்கு பேக்ரவுண்ட் இல்லாதனால, நீங்க வாய் பேசாதனால சில பேர் உங்களை ஒடுக்கலாம், உங்களை கஷ்டப்படுத்தலாம். அவங்களாம் உங்க வாசல்களை வந்து குனிய போறாங்க. ஹalleluya. உங்களுக்கு விரோதமாக பரியாசம் பேசிருக்கலாம், உங்களுக்கு முன்பாக வந்து பணிய போறாங்க. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம் சத்ருவின் வாசலை மேற்கொள்ள போகிறோம். ஹalleluya. விசுவாசமாய் பாடலாமா? ஒடுக்கினோரை குனிய செய்வார், பரியாசம் செய்வோரை பணிய செய்வார். உன்னை ஒடுக்கினோரை குனிய செய்வார், பரியாசம் செய்வோரை பணிய செய்வார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை எனக்கு தந்தார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் அந்த கிருபையை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். ஒடுக்கினோரை குனிய செய்வார், பரியாசம் செய்வோரை பணிய செய்வார்.
சொல்லிட்ட நல்வார்த்தை. Amen. அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை. Come on, தலைக்கு மேல. அலியா 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 அரணுக்கு திரும்பும். Amen. அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். வெற்றிப்பானதை தருகிறார் இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். வெற்றிப்பானதை தருகிறார் இன்றைக்கு திரும்புங்கள். இழக்கப்பட்ட ஸ்தானத்துக்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். இழக்கப்பட்ட ஸ்தானத்துக்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை. சொல்லிருங்க, அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை. அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். ஹalleluya. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. Amen. 10 குஷ்டரோகிகளும் ஆண்டவர்கிட்ட சுகம் வாங்கினாங்க. எத்தனை பேரு? 10 குஷ்டரோகிகளும் ஆண்டவர்கிட்ட சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆனா அந்த 9 பேர் அவங்க சுகத்தை பெற்ற உடனே அவங்களுக்கு அது வரைக்கும் வெட்டியா இருந்தவங்க சுகத்தை வாங்கின உடனே என்ன ஆயிட்டாங்க? பிஸி ஆயிட்டாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ வேலை இருந்துச்சு. ஆனா அந்த ஒருவர் மாத்திரம் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து காமிக்கிறாரு. தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்றாரு. அவரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ரட்சிப்பு, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்றார். அது இங்கிலீஷ்ல அழகா இருக்கு. யோர் ஃபெய்த் ஹஸ் மேட் யூ ஹோல் அப்படின்னு. அவர் அப்படி சொன்ன உடனே அது வரைக்கும் அவன் வாழ்க்கையில அறகுறையா இருந்ததெல்லாம் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. சொன்ன உடனே எதெல்லாம் அறகுறையா இருந்ததோ அது எல்லாம் முழுமைக்கு கொண்டு வந்தார் ஆண்டவர். ஆமென். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க இது வரைக்கும் ஆண்டவர் என்னத்தை செஞ்சாரு, சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன்னு அப்படின்னு புலம்பிட்டு ஒருவேளை சிந்தனையில கூட நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். இன்னைக்கு உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியெல்லாம் அறகுறையா நின்றுட்டு இருக்குதோ, எதெல்லாம் சரியாகணுமோ அதெல்லாம் நீங்க நன்றி சொல்லும் பொழுது கர்த்தர் அங்க ஒரு அற்புதத்தை செய்கிறவரா இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஒரு புதிய பாடல், நன்றி 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 உமக்கே. கரங்களை தட்டி நன்றி 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 உமக்கே. நன்றி 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 உமக்கே.
பாட்டும் பாடணும், ஆனா ஒவ்வொரு நாளும் புதிய பாட்டை நம்ம பாடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடலாமா? நன்றி 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 உமக்கே. சொல்லுங்க. நன்றி 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 உமக்கே. ஓ தாய் போல் என்னை தாங்கினி, தகப்பனாயிருந்தீ, நண்பனாய் என்னை நேசித்தீ, ஆறுதலாயிருந்தீ. உம்மை போல வேறு யாரும் என்னை நேசிக்கவில்லையே. என்னை மீட்க சிலுவையில் உம்முதிரம் சிந்தினீ. நன்றி 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 உமக்கே. சொல்லலாமா? நன்றி 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 உமக்கே. இதுவரை என்னை நடத்தினீ, ஆசீர்வதிப்பவரே. இனிமேலும் என்னை நடத்துவி, வாக்கு தந்தவரே. உம் வாக்கை மாற்றிக்கொள்ள நீர் மனிதன் இல்லையே. ஒருபோதும் உம் வாக்கு வீண் போவதில்லையே. நன்றி 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 உமக்கே. ஆமென். நன்றி 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 உமக்கே. ஒரு தாய் போல் என்னை தாங்கினி, தகப்பனாயிருந்தீ, நண்பனாய் என்னை நேசித்தீ, ஆறுதலாயிருந்தீ. உம்மை போல வேறு யாரும் என்னை நேசிக்கவில்லையே. என்னை மீட்க உம்முதிரம் சிந்தினீ. நன்றி 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 உமக்கே. நல்ல கரங்களை தட்டி நன்றி 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 உமக்கே. அநாதையாய் அலைந்த என்னையும் அன்பை தேடி வந்தீர். பாவியாய் இருந்த என்னையும் பாசமாய் அணைத்தீர். உம் அன்பு ஒரு நாளும் குறைந்து போவதில்லையே. உம் கிருபை என்னை விட்டு விலகுவதும் இல்லையே. நன்றி 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 உமக்கே. நன்றி 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 உமக்கே. நன்றி 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 உமக்கு. கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லலாமா? நன்றி 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 உமக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மேல சாபம் இல்லை. உங்க தலைக்கு மேல என்ன இருக்குது? நிறைய பேர் சொல்லுவாங்க, என் தலைக்கு மேல பிரச்சனை இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க பேசும்போது, தலைக்கு மேல பிரச்சனை, தலைக்கு மேல வேலை இருக்குது. ஆனா இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன், உங்க தலைக்கு மேல அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் இருக்குது. ஆமென். யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள்லாம் உங்க தலைக்கு மேல ரெடியா இருக்குதுன்னா எவ்வளோ ஒரு சந்தோஷம். உண்மையாவே உங்க தலைக்கு மேல வேலை இல்லை, பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை. உங்க தலைக்கு மேல அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆமென். ஒரு சூப்பரான பாடல், வாக்குத்தத்தம் என் மேல ஒரு நாளும் விழமாட்டேன் கீழே. அந்த வாக்குத்தத்தம் உங்க மேல இருக்கும்போது நீங்க ஒரு நாளும் வாழ்க்கையில தோற்று போவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடலை உட்கார்ந்து பாடினா எல்லாரும் கரையில எழும்பி நின்று கரங்களை தட்டி ஒரு நாளும் விழமாட்டேன் கீழ். வாக்குத்தத்தம்
கிளாப் பண்ணிக்கலாமா? அவ்வளோ அழகா பாடுறீங்க. ஒரே ஒரு நாள் தான் நம்ம பாடணும். இந்த அளவுக்கு நீங்க பாடுறது நினைச்சா பொறாமையா இருக்குது உங்களெல்லாம் பார்த்தா. சூப்பர், ரொம்ப அழகா பாடுறீங்க. இன்னொரு வாட்டி பாடிடலாமா? கரங்களை தட்டி சந்தோஷமாக. வாக்குத்தத்தம் என் மேல ஒரு நாளும் விழமாட்டேன் கீழே. வாக்குத்தத்தம் என் மேல ஒரு நாளும் விழமாட்டேன் கீழே. கூட நிற்கும் கூட்டமெல்லாம் நாளாக நாளாக மாறும். அப்பா தந்த வாக்குத்தத்தம் நாளானாலும் கையில் சேரும். கூட நிற்கும் கூட்டமெல்லாம் நாளாக நாளாக மாறும். அப்பா தந்த வாக்குத்தத்தம் நாளானாலும் கையில் சமான். ஒரு யூத ராஜா சிங்கம் ஒன்று என் பக்கத்தில். அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதது எதுவும் இல்லை. அல்லேலூயா. ஒரு யூத ராஜா சிங்கம் ஒன்று என் பக்கத்தில். அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதது எதுவும் இல்லை. அல்லேலூயா. யோசேப்புக்கு ஒரு சொப்பனம், ஃபேமிலியா எதுக்காங்க மொத்தம். யோசேப்புக்கு ஒரு சொப்பனம், ஃபேமிலியா எதுக்காங்க மொத்தம். எந்த சொப்பனம் கீழே தள்ளிச்சோ அதை வச்சு தூக்கினாரு மேல. கீழே எரிஞ்சா கையில பிடிச்சி தூக்குறது அப்பாவோட வேலை. அட எந்த சொப்பனம் உனக்கு கீழே தள்ளிச்சோ அதை வச்சு தூக்கினாரு மேல. கீழே விழுந்தா கையில பிடிச்சி தூக்குறது அப்பாவோட வேலை. ஒரு யூத ராஜா சிங்கம் ஒன்று என் பக்கத்துல. அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதது எதுவும் இல்லை. சொல்லலாமா? ஒரு யூத ராஜா சிங்கம் ஒன்று என் பக்கத்துல. அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதது எதுவும் இல்லை. அல்லேலூயா. எரிகிற சூளை என்ன ஆச்சு? எரிய வந்த கூட்டம் எரிஞ்சு போச்சு. எரிகிற சூளை என்ன ஆச்சு? எரிய வந்த கூட்டம் எரிஞ்சு போச்சு. வெகுதியில என்ன எரிஞ்சும் முடி கூட கருகாம போச்சு. தூக்கி எறிய வந்தவனெல்லாம் தூக்குவதே அப்பாவோட ஸ்கெட்சு. வெகுதியில என்ன எரிஞ்சும் முடி கூட கருகாம போச்சு. தூக்கி எறிய வந்தவனெல்லாம் தூக்குவதே அப்பாவோட ஸ்கெட்சு. ஒரு யூத ராஜா சிங்கம் ஒன்று என் பக்கத்துல.
அக்கினியால என்னை நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையால என்னை நிரப்புங்கப்பா. உங்க அக்கினியால நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க. ஆவியினால, ஆவியினால, அபிஷேகத்தினால, சுகத்தினால, வல்லமையினால நிரப்புங்க, நிரப்புங்க. ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, ஐயா நிரப்பிடுங்க. வல்லமையாலே ராமநாத ரபலேகர விமனாஷதர பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். நான் காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே. ஓ ரமணதரா, மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே. ஆவியினாலே நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க. ஆவியினாலே ஷபரபபப விமலா ஷதரலலபப அக்கினியாலே நிரப்பிடுங்க. கரங்களை தட்டி ரமணதரபப ஷபரகலரபல. எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும், எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும். ஓ எங்க மேல இருக்கிற அபிஷேகம் புரண்டோடட்டும். ஓ நாங்கள் வசிக்கிற இடத்துக்கு புரண்டோடட்டும். ரபடா கதரா பாபா, பேதுருவை போல எங்களை பயன்படுத்துங்க, பவுலை போல எங்களை பயன்படுத்துங்கப்பா. எங்க நிழல பார்த்த பொழுதே சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். கொஞ்ச நேரம் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி அப்படியே அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கலாம். கொஞ்ச நேரம் அந்த அந்நிய பாஷையை பேசி ரபடா ஷகடாதா ரபாபா ரிபலா கதரபாபா எங்க வாழ்க்கையில செய்யுங்கப்பா. அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க. ஓ ரிபடாதா ரபா, ஓ வெறுமையான அனுபவங்கள் நீங்கட்டும். ஓ எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும். காலியான அனுபவங்கள் ஓ மாறட்டும். ஷபபபபப ரிபடா கதரபா. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். இந்த நாள்ல ஓ சபையாய் நாங்கள் இணைந்து உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. நீர் பெரியவர், நீர் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோ அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோ அல்லேலூயா. சொல்லலாம், உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோ அல்லேலூயா. ஹalleluya, 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 ஹalleluya. யாவே ஹalleluya, யாவே ஹalleluya. பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். செங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கன்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவே
நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா. சொல்லிடுங்களே அப்பாவை பார்த்து, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா. ஹalleluya, ஹalleluya,
ஆமே. உம்மை நான் அறிந்து ஆயிரங்களில் நீங்க ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உங்க ஒளி வீசட்டும்.
இயேசுவின் நாமத்தினாலே இருளெல்லாம் மறையட்டும் அப்பா. பிரச்சனைகள் மாறட்டும், வியாதி நீங்கட்டும். தேவ பிரசன்னத்தினாலே மூடிக்கொள்ளுங்க. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. உங்க நாமம் மட்டும் உயரணும். உங்க நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இந்த நாள்ல நீங்களே இறங்கி வந்து எங்களுக்கு பதிலை கொடுக்க போறீங்க. நீங்களே இறங்கி வந்து அற்புதங்களை செய்து முடிக்க போறீங்க. நன்றி அப்பா. Thank you Lord. Thank you Jesus. இவ்வளவு நேரமாக உடைய பிரசன்னத்தினால ஓமை பாடி துதிக்க மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலையை பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா. என் கருவை உம் கண்கள் கண்டதினாலே, உம் கரங்கள் என் வாழ்வை தொட்டதினாலே, என் கருவை உம் கண்கள் கண்டதினாலே, உம் கரங்கள் என் வாழ்வை தொட்டதினாலே, ஒன்றுக்கும் உதவாத என்னை தேடி வந்தீரே, உமது சேவைக்காக என்னை தெரிந்து கொண்டீரே, ஒன்றுக்கும் உதவாத என்னை தேடி வந்தீரே, உமது சேவைக்காக என்னை தெரிந்து கொண்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா. ஒரே நிமிஷம் கரங்களை உயர்த்துவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா. நீங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழறேன். நீங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழறேன். புழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை, புழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை, கண்மலை மேல் உயர்த்தி வச்ச உம்மை உயர்த்துவேன், கண்மலை மேல் உயர்த்தி வச்ச உம்மை உயர்த்துவேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா. ஆமென். எபிரேயர் 5ஆம் அதிகாரம், எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து எபிரேயர் 5:11. நாம் விசாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும். காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான்.
பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும். பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும். ட்ரைனிங் பை பிராக்டிஸ். பயிற்சி செய்வதற்கு முயற்சி எடுக்கணும். சொல்லுகிற காரியங்களை அப்படியே நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பகுத்தறிய வேண்டும். பகுத்தறியத்தக்கதாக முயற்சியாவது எடுக்கணும். ஆமென். முயற்சி செய்யதான் நம்முடைய ஞானேந்திரியங்கள் பயிற்சி ஆகும். ஸோ ஞானேந்திரியங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். சுருக்கமாக சொல்லணும்னா உள்ளான மனிதன் வெளியில் நம்ம கண்ணு காது மூக்கு இதெல்லாம் இருக்குது. ஆனால் உள்ளான மனிதன், நமக்குள் இருக்கிற ஆத்துமா, நமக்குள் இருக்கிற மனசு, இதை ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கணும். இதை பயிற்சி செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதை யார் பயிற்சி செய்வதற்கு முயற்சி எடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பலமான ஆகாரத்தை கொடுக்க முடியும்னு சொல்றாரு. அவங்க தான் பெரியவங்கன்னு சொல்றார். பூரண வயதுள்ளவர்கள் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுது? ஆலயத்திற்கு 30 வருடம் வந்ததுனால நம்ம பெரியவர்கள் கிடையாது. யார் உள்ளான மனிதனை பயிற்சி செய்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் பெரியவர்கள். தாவீது மற்றவங்க பார்த்த மாதிரி அவன் பார்க்கல. மற்றவங்க கேட்ட விஷயத்தை அவன் கேட்கல. மற்றவங்க பேசுன மாதிரி அவன் பேசல. இப்போ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, போன வாரத்திலிருந்து நம்ம என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்? உள்ளான மனிதனை பயிற்சி செய்யணும். போன வாரத்தில் நம்ம பார்த்தது ஞானேந்திரியம் என்று ஒன்று இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம், உள்ளான மனிதன். இன்றைக்கு உள்ளான மனிதனை எப்படி ட்ரெயின் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். உள்ளான மனுஷனை எப்படி பயிற்சி செய்யறது. ஆனா அதற்கு முன்னாடி உங்களுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆமென். உங்களுக்குள்ள உங்களை மாதிரியே ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆமென். அவனுக்கு பேரு உள்ளான மனிதன். சொல்லுங்க, உள்ளான மனிதன். வாசிங்க 2 கொரிந்தியர் 4:16. 2 கொரிந்தியர் 4:16. நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனிதன்ல யார் டெவலப்படா இருக்கிறாங்களோ அவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள் பூரண புருஷர்கள், கிறிஸ்துவுக்குள் மெச்சூர் ஆனவங்க, உள்ளான மனிதனிலே வளர்ந்தவர்கள். வசனத்தின் மூலமாக ஆவியானவரோடு கூட நடந்து அவருடைய சத்தத்தை கேட்டு உள்ளான மனுஷனை யார் டெவலப் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அவர்கள் தான் பூரண புருஷர்களாக இருக்கிறார்கள். ஆமென். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன், யாரும் தப்பா எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். இங்க எத்தனை பேருக்கு 6 பேக் இருக்குது? ஆண்கள் நம்ம கேட்போம். சரி, அப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்குமே எல்லாம் ஃபேமிலி மேன் ஆனதுனால ஃபேமிலி பேக்கோடு உட்காந்துட்டு இருக்கிறோம். நான் கேட்குறேன், ஒரு நல்ல ஒரு ஆடுக்கு விளம்பரத்துக்கு நம்மளை கூப்பிடுவாங்களா இல்லை 6 பேக் இருக்கிறவங்களை கூப்பிடுவாங்களா? பொதுவாக மிஸ்டர் இந்தியா மிஸ்டர் தமிழ்நாடு ஆயிட்டாலே அவங்கள தான் விளம்பரத்துக்கு அடுத்தது புக் பண்ணிடுறாங்க. ரீசெண்டாக தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா அப்படி ஒருத்தர் பழக்கமானார். அப்போ நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, கூப்பிடுறதில்ல. ஏன்னா நம்ம அதுக்கு ஒரு முயற்சியும் எடுக்கிறது. ஆனால் அவர்கள் 6 பேக் வரணும்னு என்ன பண்ணுறாங்க? முயற்சி எடுக்கிறார்கள். முயற்சி எடுத்து பயிற்சி செய்கிறார்கள். ஆமென். அப்போ வெளி மனுஷனை ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தாதான் அவங்களையே உலகம் என்ன செய்யுது? கூப்பிடுகிறது. நீங்க நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஒரு ஆடுல நீங்க நடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பல லட்சங்களை உங்களுக்கு தருவார்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் யார் பெரியவங்க, யார் அட்ராக்டிவ் ஆனவங்க அப்படின்னா, உள்ளான மனிதனை யார் டெவலப் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பூரண வயதுள்ளவர்கள்,
பூரண புருஷர்கள், வல்லமையானவர்கள். ஆமென். அதனால இயேசுவை ஏற்றுக்கொண்டு எவ்வளவு வருஷம் ஆச்சுன்றது கணக்கில்லை. உள்ளான மனுஷன் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு, வளர்ந்திருக்கு, அதுதான் முக்கியம். பொதுவா இவ்வளவு நாள் வெளிப்பிரகாரமான இந்த புறம்பான மனுஷனை கரெக்ட் பண்றதுலயே முக்கால்வாசி வாழ்க்கை போயிடுச்சு. இப்போ ஜெய்ஷு இருக்கிறான், அவனுக்கு இந்த ஷார்ட்ஸ் பார்க்கும்போது இந்த அடிக்கடி சினிமா பாட்டு வரும். அப்போ சொல்லுவோம், சினிமா பாட்டு சினிமா பாட்டு கேட்காத, சினிமா பாட்டு கேட்காதன்னு சொல்லுவோம். எங்க கரெக்ட் பண்றோம்? எங்க கரெக்ட் பண்றேன்னு நினைக்கிறீங்க? வெளியில. சரி, சினிமா பாட்டை கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம், ஓகே, அவன் கேட்கல. ஆனா வேற அவன் செய்யறதுக்கு வேற நம்ம என்ன செஞ்சோம்? வேற நம்ம அவன் உள்ளான மனுஷனுடைய வளர்ச்சிக்கு என்ன நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும் ஆஸ் அ பேரண்ட்ஸா? அது ரொம்ப முக்கியம். புரிஞ்சுதுங்களா நான் சொல்ல வருது? பிள்ளைகளை இதை செய்ய வேண்டாம்னு தான் நம்ம சொல்றோம். ஆனா அவன் தானா ஜெபிச்சிருவானா? தானா உட்காந்து பைபிள் படிச்சிருவானா? அப்போ அவங்க உள்ளான மனுஷனை டெவலப் பண்றதுக்கு நம்ம பெற்றோர்களாகிய நம்ம என்ன செய்யணும்னா, முதல் நம்ம உட்கார்ந்து என்ன செய்யணும்? படிக்கிறத அவன் பார்த்தா இப்போ புறமான மனுஷன் கரெக்ட் ஆகாது, உள்ளான மனுஷன் கரெக்டாக ஆரம்பிக்கும். எங்க அப்பா பைபிள் படிக்கிறாரு. நேற்றுக்கு நைட்டு 12 மணிக்கு அந்த காரில் எடுத்துட்டு வெளியில விளையாடுறது வரேன் அப்படின்னு போனான். ஆக்சுவலாக உள்ள விளையாண்டுட்டு இருந்தான் வீட்டுக்குள்ள. அப்போ ஷான் தூங்கிட்டு இருந்தான். அதனால நான் சொன்னேன், இவன் தூங்கிட்டு இருக்கிறான், இங்க விளையாண்டா இவன் எழுந்திரிச்சிருவான், அதனால வெளியில போய் விளையாடு. அப்போ அவன் நினைச்சான், நீங்க ரூமுக்குள்ள போயிடுவீங்க, கதவு பூட்டிடுவீங்க, அப்புறம் வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு. நீ இங்கிருந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு. நான் இங்கே தான் வந்து பைபிள் படிச்சுட்டு இருப்பேன், ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன், நீ வா அப்படின்னு. எப்போ வேணாலும் வா, கதவு திறந்தா இருக்கும். அவன் வெளியில் போனவன் கரெக்டாக 2 நிமிஷம் கழிச்சு கதவு திறந்து இப்படின்னு பார்க்குறான். பார்த்துட்டு மூடிட்டான். இவங்க சொன்னது உண்மையாக கதவு திறந்து தான் வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு. அப்போது அந்த அவன் பார்த்துட்டு போகிறான். பார்த்தீங்களா, வெளியில் விளையாட்டு தான் இருந்தான். ஆனால் அவன் வந்து நம்மளை பார்க்குறான் பாருங்க. அப்படி பார்க்கும்போது அவன் உள்ளான மனிதன் ரெடியாக ஆரம்பிக்குது. அப்போது நீ பக்கத்து வீட்டில் வந்து மாங்காய் பொறிக்காத, கொய்யாக்காய் பொறிக்காத, பொறிச்சின்னா ஏசுனை தண்டிச்சிருவாருன்னு வெளிப்பிரகாரமாகவே நம்ம சபைகளை குடிக்காத, சினிமா பார்க்காத, வெத்தலை பாக்கு போடாத, சண்டை போடாத அப்படின்னு வெளியிலேயே கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். நம்மளும் வெளிப்பிரகாரமாக கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனாலும் முடியல, கண்டிப்பாக முடியாது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் ட்ரை பண்ணுறீங்க, முடிஞ்சுதா? அந்த ஒரு கெட்ட வார்த்தை நம்ம வாயை விட்டு போகவே மாட்டேங்குது. ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா டக்குன்னு அது வந்துடுது வெளியில். அப்போது வெளியில் என்னதான் கரெக்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் கரெக்ட் பண்ணவே முடியாது. உள்ளான மனிதன் யார் அதை பலப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ, வல்லமையாக வைத்திருக்கிறார்களோ, டெவலப் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ, அவங்கனால தான் இந்த உள்ளான மனுஷன் தான் வளர்ந்து புறம்பான மனுஷனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். ஆமென். இப்போ நான் கேட்குறேன், வெளிப்பிரகாரமான மனுஷனுக்கு நீங்கள் உணவு கொடுக்குறீங்க, அப்படி தானே? உணவு கொடுக்குறீங்களா? எத்தனை பேர் சாப்பிட்றீங்க? நீங்கள் கை தூக்குனதை பார்த்தா இப்பொழுது நான் 40 நாள் உபவாசத்தில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லாரும் நம்ம சாப்பிட்றோம். எதுக்கு சாப்பிட்றோம்? உள்ளான மனுஷனுக்கா? புறம்பான மனுஷனுக்கு தான் நம்ம எல்லாரும் சாப்பிட்றோம், இது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேரோட உள்ளான மனுஷனை இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்தா, அப்படி ஒரு மிஷின் இருந்ததுன்னா உள்ளான மனுஷனால எப்படி இருக்கும் தெரியுமா? எலும்பும் தோலுமா நோஞ்சானா கிடக்கும் அது. ஆனால் மாம்சத்தை மேற்கொள்ளணும்னு நமக்கு ஆசை. அப்படி நடக்காது. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, புறம்பான மனுஷன்ல உங்களை கரெக்ட் பண்றது இன்னைக்கு நிறுத்திடுங்க. ஐயோ நான் கரெக்டாக இருக்கணும், அதை முதல்ல நிறுத்திட்டு உள்ளான மனுஷனை டெவலப் பண்ணுறதுக்கு இன்னைக்கு நம்ம வழியை பார்க்கணும். ஹல்லேலூயா. இது டெவலப் பண்ணிட்டா எனக்கு கோபம் வருதே, கெட்ட வார்த்தை பேசுகிறேனே, சண்டை போடுறேனே, அந்த பாவம் பண்ணுறேனே, இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்காது. உள்ள இன்னர் மேனில், ஸ்பிரிட் மேனில் நீங்கள் நல்லா டெவலப் ஆகிட்டீங்கன்னா யார் உங்களுக்கு இதை செய்யாத அதை செய்யாதுன்னு சொல்ல தேவையே கிடையாது. அதனால தான் ரோமர் 7 பிரமாணத்திற்கு கீழே ஒரு மனுஷன் வாழ்ந்தானா அவன் எவ்வளவு ஒரு பாவத்திலிருந்து விடுபட முடியாமல் கதறுவான் என்பதை ரோமர் 7 பவுல் எழுதுறார்.
இதை செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனாலும் நான் செய்கிறேன் அப்படி நல்லா அந்த அதிகாரம் முழுசும் எழுதிட்டு ரோமர் 8 என்ன எழுதுறாருன்னா, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கணி தீர்ப்பில்லை. ஆமென். கிறிஸ்து இயேசுவினாலே நான் பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று இப்பொழுது, அதாவது ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று. அப்போ பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்குறதே ஆவியின் பிரமாணம். ஆவியின் பிரமாணம் தான் பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கும். பாவ பிரமாணத்திலிருந்து நம்மளாவே மாம்சத்தில் முயற்சி பண்ணி விடுதலை அடையவே முடியாது. அப்போ உங்க ஆவியை இன்னைக்கு நீங்க டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும் தான் நீங்க செய்து, வேற எதுவும் கிடையாது. உங்க உள்ளான மனுஷனை ட்ரெயின் பண்றதுன்னா என்னது? ஜிம்முக்கு போறவங்க காய்ச்சலா இருந்தாலும் தலைவலியா இருந்தாலும் வயிற்றுல போனாலும் சரீரத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த சரீரத்தை கொண்டு போய் டெய்லியும் ட்ரெட்மில்ல வச்சே ஆகணும். அப்பதான் நான் எதிர்பார்க்கிற 6 பேக் 6 மந்த்ஸுக்குள்ள எனக்கு வரும். ஆமென். நான் சொல்றேன், உங்களுக்கு பைபிள் படிக்கிற மாதிரி ஃபீலிங் இருந்தாலும் இல்லைனாலும் கஷ்டப்பட்டாவது திறந்து வச்சு ஒரு அதிகாரத்தை படிச்சிருங்க. ட்ரெயின். நீங்க கொஞ்ச நாள் தான் இந்த போராட்டம் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்ச உடனே நீங்க உட்காந்து பைபிள் படிச்சிருந்தா அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிப்பீங்க. டிஃபால்ட்டாவே அது உங்களுக்கு நீங்க அறியாமையே அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடுது. பைபிள் படிங்க ஜெபிங்க அப்படின்னு சொல்ல தேவை இல்லை. அப்போ என் வெளி பிரகாரமான புறமான சரீரத்துக்கு இவ்வளவு ஆகாரத்தை நான் சாப்பிடுகிறேன். உள்ளான மனிதனை டெவலப் பண்றதுக்கு ஆண்டவர் வசனத்தை தந்திருக்கிறார். ஸோ எந்த அளவுக்கு இந்த வசனத்தை வச்சு உங்க உள்ளான மனுஷனை தீட்டி 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 ட்ரெயின் பண்ணி ஷார்ப்பா வச்சிருக்கிறீங்களோ அவர்கள் தான் பூரண புருஷர்கள், வயதுள்ளவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். பவுல் சொல்றார், எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் அப்படின்னு. அது அழிகிறத பத்தி பிரச்சனை கிடையாதுன்றார். வயசாயிடுச்சுங்க, கண்ணு தெரியலங்க, பரவாயில்லன்றார். அது பரவாயில்ல, காது கேட்கல. இன்னைக்கு நம்ம ஜெப குறிப்புகள் அப்படிதான் இருக்குது. கண்ணு தெரியல, காது கேட்கல, கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, தலை வலிக்குது. இது சரியாச்சுன்னா போதுமா? இல்ல. புறம்பான மனுஷன் அழிந்தும், இது அழிகிறது கூட பிரச்சனை கிடையாது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இன்னைக்கு அப்படியே ரிவர்ஸ்ல நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். புறம்பான மனுஷனை நாளுக்கு நாள். எத்தனை பேர் குளிச்சுட்டு வந்தீங்க இன்னைக்கு? கை தூக்க வேண்டாம். எத்தனை பேர் குளிக்காம வந்தீங்கன்னு கேட்டுருக்கணும். நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், வாரத்துக்கு ஒரு முறை தான் குளிக்கிறாங்க. நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆமென். வாரத்துக்கு அது தண்ணி பஞ்சமா அது என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா பாவம், அவங்க கஷ்டம் அவங்களுக்கு. ஆனா வாரத்துக்கு ஒரு முறை தான். சிலரெல்லாம் மாசத்துக்கு ஒரு முறைன்னு வச்சிருக்கிறாங்க. திருவிருந்து மாதிரி மாசத்துக்கு ஒரு முறை. டெய்லியும் குளிக்க தேவையில்லை. டெய்லி எதுக்கு பல்லு விளக்கிட்டு? பிறந்ததுல இருந்து இவ்வளவு நாள் பல்லு விளக்கணும்ல. வாரத்துக்கு ஒரு முறை விளக்கினா போதும். வாரத்துக்கு ஒரு முறை குளிச்சா அப்படி யாராவது இருப்போமா? தண்ணியே இல்லைனாலும் எங்க தண்ணி வருது அங்க தலையாவது கொடுத்துட்டு வந்துருவோம். அப்ப புறமான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன ஆகிறோம்? புதிதாக்குகிறோம். சோப்பு, எத்தனை சோப்பு தீர்ந்துருக்கும்? நம்ம போட்ட சோப்பையெல்லாம் கணக்கு வச்சா சோப்பு கம்பெனியே வைக்கலாம். அப்போ நல்லா கவனிங்க, எதற்கு நம்ம இவ்வளவு நாள் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோம்? ஹல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? சொல்லுங்க, கடைசியில் கண்டிப்பா எனக்கு புரியும் நினைக்கிறேன். புறம்பான மனுஷனுக்கு சோப்பு போடுறோம், ஷாம்பு போடுறோம், பேஸ்ட்டு தீந்துருது. அது பேஸ்ட்டை நல்லா வச்சு இப்படி நல்லா பிதுக்கி கடைசி வரைக்கும், அது கொஞ்சம் இருந்ததுன்னா அது யாராவது இந்த ரோட்டில் இருக்கிறவங்க கொடுக்கலாம்ல. அது கடைசி வரைக்கும் நமக்கு அந்த அது இன்னும் சிலர் இருக்கிறாங்க, அவங்க அந்த பேஸ்ட்டை டேபிளில் வச்சு சப்பாத்தி கல்லில் வச்சு இப்படி உருட்டுவாங்க. அப்படி உருட்டுனாதான் அந்த பேஸ்ட் கடைசி வரைக்கும் அது வெளியில் வரும். ரோட்டில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் அவன் பல்லு விளக்காம எத்தனையோ
வருஷங்கள் இருந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட கொண்டு போய் இதாயா பல்லு விளக்குறது, இதை போய் நீ கொஞ்சம் விளக்கு அப்படின்னு போய் கொடுக்கலாம். ஆமாம். சரி, அப்போ இதுக்கு நம்ம எவ்வளவு நம்ம முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். நான் டெவலப் பண்ண போகிறேன்? உள்ளான மனிதனை, உள்ளான மனுஷன். யாருங்க அந்த உள்ளான மனுஷன்? மனசு, ஆத்துமா. அதுக்கு பேர் நிறைய பேர் வசனம் சொல்லுது. உள்ளான மனிதன், ஆத்துமா, இருதயம், உள்ளந்திரியங்கள், மனது. 3 யோவான் 2 என்ன வாசிக்கிறோம்? பிரியமானவனே, உன் ஆத்துமா, உள்ளான மனிதன் வாழுவது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. நான் அடிக்கடி சொல்லுவேன், மருத்துவர்களிடத்துல போனீங்கன்னா அவர் வெளியிலிருந்து ஊசி போடுவார். ஆனால் கர்த்தர்கிட்ட வந்தா அவர் உள்ளான மனுஷனிலிருந்து உங்ககிட்ட பேசி பேசி வெளியில் இருக்கிற காரியங்களை ஜெயிக்க வைப்பார். உன் ஆத்துமா வாழுவது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். எல்லாவற்றிலும் வாழணும்னு ஆசை, ஆனால் உள்ளான மனுஷனை எலும்புதோளுமா நம்ம விட்டுறணும். அப்போ உள்ளான மனிதனை நம்ம டெவலப் பண்ணும்போது தான் எல்லாவற்றிலையும் என்ன செய்ய முடியும்? நம்ம வாழ முடியும். இன்னும் சில வசனங்களை வாசிக்கலாம். எபேசியர் 3:16. எபேசியர் 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். ஒரு செய்தி நீங்க கேட்டீங்கன்னா அது உங்க வெளி தோற்றத்தை, புறமான மனுஷனை கரெக்ட் பண்றதா இருக்குதா, இல்ல உங்க உள்ளான மனுஷனை டெவலப் பண்றதா இருக்குதான்னு பாருங்க. ஏன்னா பெரும்பாலான செய்திகள் எப்படி இருக்குன்னு சொன்னா, நீ அதை செய்யாத, இதை செய்யாத, இதை பண்ணாத, அதை பண்ணாதன்னு சொல்லி புறமான மனுஷனை கரெக்ட் பண்ற மாதிரியே தான் இருக்கும். அதுதான் பிரமாணம்னு சொல்றது. அது பிரமாணம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாய், இதெல்லாம் பிரமாணமே. உங்க அவுட்டர் மேனை, அவுட்வர்ட் அப்பியரன்ஸை வெளிப்பிரகாரமா கரெக்ட் பண்றது தான் பிரமாணம், பிரமாணத்தின் பிரசங்கங்கள். ஆமென். பொய் சொல்லாத, பொய் சொன்னினோ அவ்வளோதான், ஆண்டவர் உன்னை நரகத்தில் தூக்கி போடுவார்னா வெளிப்பிரகாரமாகவே தெரியுது அது நம்ம பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது. சரி, இப்போ நான் கேட்குறேன், பொய் சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதான்னு சொல்லுங்க. தெரியுமா பொய் சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு? நான் என்ன கேட்குறேன், நம்ம இதுக்கு ஒரு லட்சக்கணக்கில் சபை கட்டி நம்ம அதை பிரசங்கம் பண்ணணும்னு அவசியம்? ஏற்கனவே உங்களுக்கு அது தெரியுது என்ன சொல்லக்கூடாது. இனி நான் வாரம் இங்கே வந்து பொய் சொல்லக்கூடாது என்பதற்காக இனி 4 வாரம் அதற்காக நான் பிரசங்கம் பண்ண போகிறேன் அப்படின்னா தேவையில்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, உள்ளான மனுஷன் டெவலப் ஆக பொய் சொல்லக்கூடாமல் இருப்பதற்கான அந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். ரோமர் 3 கடைசி 2 வசனத்தை வாசிங்க. ரோமர் 3 கடைசி 2 வசனம். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமோ? அப்படியல்ல. ஆவியில நடக்கிறதுனால பிரமாணத்துல சொல்லி இருக்கிற இந்த விஷயங்களை எல்லாம் நான் வந்து வேண்டான்னு நான் சொல்லிடுறேன். அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. பொய் சொல்லக்கூடாதுன்றத நான் ஆவியில நடக்கும்போது அதை நான் நிலைநிறுத்துகிறேன். பொய் சொல்லக்கூடாதுன்னு தனியா பிரசங்கம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீ ஃபெய்த்தில் இருக்கும்போது, ஸ்பிரிட்ல இருக்கும்போது, பிரமாணத்தில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்குதோ அதையெல்லாம் நீ ஈஸியா உன்னால நிலைநிறுத்த முடியும் அப்படின்றாரு. ஹல்லேலூயா. எஃபர்ட்லெஸ்ஸா, அதாவது நீங்க உள்ளான மனுஷனை மாத்திரம் நீங்க டெவலப் பண்ணிட்டீங்கன்னா 1 மாசம் கழிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். டே, 1 மாசம் நம்ம என்ன சொல்லல, பொய்யே சொல்லியே. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இந்த வாழ்க்கைக்கு தான் ஆண்டவர் நம்ம அழைக்கிறார். கஷ்டப்பட்டு ஐயோ சொல்லக்கூடாதுன்னு போனா திரும்ப புறமான மனுஷனை தான் நம்ம கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆமென். ரோட்ல ஒட்டி இருக்கிற வால் போஸ்ட்டை பார்க்க கூடாது, அது பாயிண்ட், ஓகே. ஆனா வால் போஸ்ட்டை நிறைய பேர் பார்த்து ஆக்சிடென்ட் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. வால் போஸ்ட், சினிமா வால் போஸ்ட்டை வந்து பார்த்து நிறைய ஆக்சிடென்ட் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. வால் போஸ்ட் பார்க்கக்கூடாது, சரி. வால் போஸ்ட்டை பார்க்கக்கூடாதுன்னு நான் 1/2 மணி நேரம் பேசுறதுனால உங்களால் பார்க்காம இருக்க முடியாது. உள்ளான மனுஷனை யார் டெவலப் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அவங்க அதை பார்த்தாலும் அது அவங்களுக்கு ஒன்றும் பெருசா தெரியாது.
யார் வந்து உங்ககிட்ட அப்படி ஒரு வால் போஸ்ட் அங்கே ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளவு கேவலமாக இருந்தது, அசிங்கமாக இருந்தது பார்த்தீங்களான்னா, தெரில, பார்த்த மாதிரி தான் இருக்குது, தெரியல, எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க. அவருக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, என்னடா அது பார்த்தாரா பார்க்கலையா, வேணும் ஒன்றும் தெரியாத மாதிரி போகிறான். அந்த அளவுக்கு உள்ள டெவலப் ஆகிருக்கணும். ஆமென். ஸோ இவ்வளவு நாள் புறம்பான மனுஷனையே நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம். பீடி குடிக்காத, பீடி குடிக்காத, பீடி குடிக்காத, பீடி குடிக்காத அப்படின்னு எதில் எழுதியிருக்குது? அதுலேயே எழுதியிருக்குது. அப்புறம் எல்லா இடத்துலையும் அது எழுதியிருக்கு. அட்டையில் எழுதியிருக்குது, பீடியில் எழுதியிருக்கு, எல்லா பக்கம் எழுதியிருக்கு, சிகரெட்டில் எல்லாம் எழுதியிருக்குது. திரும்ப நான் இங்கே வந்து ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு யுவர் ஹெல்த் அப்படின்னா, புகைப்பிடிப்பது உங்களுடைய உடல் நலத்திற்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. நேற்றுக்கு ஒரு படத்தை பார்த்தோம், அதில் எழுதியிருந்துச்சு ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அப்படியா அப்படின்னு அப்போ என்கிட்ட நீங்கள் சொல்லும்போது, ஓ அப்போ நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே ஒருத்தர் எழுதிட்டானா? அப்போ எல்லாமே புறம்பான மனுஷனை கரெக்ட் பண்றது. சமாதானமா இருங்க, சண்டை போடாதீங்க. அதுவும் இந்த சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயத்துக்கு வரும்போது நம்ம ரொம்ப கவனமாக நாம் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் டாடி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கார் ஓட்ட சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்லுவார்னா, என்ன செய்யணும்னு சொல்ல மாட்டார். என்ன நீங்கள் போய் சொல்லி வச்சிடாதீங்க. ஆமென். அவராக இந்த மெசேஜ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன செய்யணும்னு சொல்ல மாட்டார். ஏன்னா எனக்கு அப்போ அந்த ஸ்டேரிங் கரெக்டாக பிடிக்க தெரியாமல் அது ஒரு பக்கமாக போகும். அவர் என்ன சொல்லுவார்னா, அப்படியே போ, நேராக போ அப்படிம்பார். நான் அது உண்மையை நினச்சிக்குவேன், இப்படி தான் போகணும் போல் அப்படின்னு. அப்புறம் தான் தெரியும் அவர் சர்க்காஸ்டிக்காக சொல்கிறாரு, நம்ம வேற மாதிரி நம்ம போகணும் அப்படின்றதுக்கு தான் அது சொல்கிறாரு. யாராவது மேலே இடிக்கிற மாதிரி போச்சுன்னா அப்படித்தான், அப்படி கொண்டு போய் இடி. ஒரு நாள் அந்தியூர் போகும்போது அப்போது இண்டிகா அப்படின்னு ஒரு காரு, அது இந்த எனக்கு அப்போ இந்த சைடு மிரரெல்லாம் எனக்கு பிரச்சனையே இருக்காது. எனக்கு நான் உட்காந்துருக்கிற இடம் பாதுகாப்பாக இருக்கணும், அவ்வளோதான். சைடு மிரர் தட்டாமல் ஓட்டிகிட்டு போகணுன்றதெல்லாம் அப்போ எனக்கு அறிவு இல்லை. எனக்கு அப்போ கார் கிடச்சிருச்சு, அதனால் வேகமாக போகணும். இது ரெண்டு தான் என் மைண்டில் இருந்தது. எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, ஃபேமிலியோடு எப்படி போயிட்டுருக்குறோம். எப்படியோ அந்தியூர் ஓட்டிட்டு வந்தாச்சு. அந்த நடுவில் அந்த டவுன் வந்த உடனே கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. அப்போ பார்த்தா வண்டி எல்லாம் அங்கே நின்றுட்டு இருந்துச்சு. எப்படி போகிறதுன்னு எனக்கும் தெரியல. நம்ம போகிறதா ரூட் அப்படி நேராக போயிட்டுருக்கிறேன், வண்டி இப்படி போகிறது எனக்கு தெரியவே இல்லை. சைடு மிரர் தட்டுற மாதிரி வந்துச்சு. அப்போ சொல்லிட்டார், இப்போ தட்டும் பாரு அப்படின்னா. அதே மாதிரி டம்முன்னு தட்டிடுச்சு. தட்டி நான் பிரேக்கை போட்டு குதிரை அப்படி போகிற மாதிரி இப்படி போய் கப்புன்னு ஆஃப் ஆச்சு. ஆஃப் ஆயிடுச்சா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் சொல்லுவார், உங்களெல்லாம் கார் ஓட்டி பழகிட்டு ஓட்டுங்கடா அப்படின்னா நான் யோசிப்பேன், எப்படி ஓட்டி பழகிறது, ஓட்டி பழகிட்டு எப்படி ஓட்டுறது. ஆனால் அதுக்கப்புறம் அவர் ஓட்டுவார், எனக்கு பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னடா அது இவ்வளோ ஈஸியாக ஓட்டிகிட்டு போகிறாங்களே, நம்ம கொண்டு போய் டம்மு டும்முன்னு அங்கேயும் ஜாத்திட்டு இருக்கிறோமே. என்ன சொல்ல வர்றேன், புறம்பான மனுஷனில் தான் வந்து என்ன பண்ணணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை அங்கங்கே தான் மோதிட்டு இருக்கும். என்ன பண்ணணுன்றது நமக்கு உள்ளான மனிதனில் ஸ்பிரிட்டில் நமக்காக தெரிய ஆரம்பிக்கும். அப்போ டீஃபால்ட்டாக நடக்கும். இப்போ கார் ஓட்டும் போது அப்படி கிடையாது. ஆமாம், கண்டிப்பாக எங்கள் காரில் இருக்கிற ஒடுக்கெல்லாம் நான் பண்ணதே இல்லை. ஒரே ஒரு தடவை பண்ணியிருக்கேன். அதுவும் கோபியில் இருக்கிற காரெல்லாம் வந்து டிரைவிங் ஸ்கூல் மாதிரி 7 பேர் ஓட்டுறாங்க அந்த வண்டி. இங்கே கற்றுக்கிட்டு லைசன்ஸ் வாங்கிடுறாங்க. நம்ம காரில் கற்றுக்கிட்டு லைசன்ஸ் வாங்கிடுறோம். அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை தான். ஹல்லேலூயா. ஏன்னா கடைசி வரைக்கும் அவன் சொல்லுவான், இந்த காரில் தான் நான் கற்றுக்கிட்டேன். பிரைஸ் காட். இப்போ பார்த்தீங்கன்னா ஏறி உட்காந்த உடனே ஆக்சலரேட்டர் அழுத்தணும், கிளச் அழுத்தணும், கீர் போடணும், இதெல்லாம் என் கான்சியஸ்லேயே இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவேன். எக்ஸ்ட்ராவாக தான் சில காரியங்களை பண்ணிட்டு போவோம். எக்ஸ்ட்ராவாக 2 முறுக்கு எடுத்து வாயில் போடுறது. அப்போ வந்து ஸ்டேரிங்கை பிடிக்கிறதே ரொம்ப இதாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. இவங்க கூட பேசிட்டு வருவேன், பாட்டு ஏதாவது கேட்டுட்டு வருவேன்.
வேற எக்ஸ்ட்ரா, இது போக எக்ஸ்ட்ராவா. ஆனா கையும் காலும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வேலை செஞ்சுட்டு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? கார் ஓட்டுறவங்களுக்கு அது தெரியும். ஆமா, முதல்ல அதனுடைய கான்சியஸா நான் பண்ணிட்டு இருந்தேன், இது பண்ணணும் இது பண்ணணும், விட்டுட்டோம்னா போச்சு கார் போய். ஆனா இப்போ அது ஆட்டோமேட்டிக்கா வருது. ஏன்னா அது எனக்குள்ள அந்த எப்படி ஓட்டணுன்றது எனக்குள்ள அது அப்படியே டெவலப் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. பொய் சொல்லக்கூடாது, இப்படி பண்ணணும் இப்படி பண்ண தனித்தனியா சொல்லணும்னு அவசியம் இல்லை. உள்ளான மனிதனை நம்ம வளர்த்தி வச்சிருந்தோம்னு சொன்னா அது பாட்டுக்கு டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ரோமர் 12 ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம், மைண்டு, உள்ளான மனுஷன் மனது புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனசு எப்ப புதுசா மாறணும்? வருஷத்துக்கு ஒரு முறை புதுசான பரவாயில்லையா? நாளுக்கு நாள். ஆமென். அப்போ டெய்லியும் நான் சொல்றதெல்லாம் யோசிக்கணும். டெய்லியும் என்னுடைய இன்னர் மேனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு நான் என்ன செய்யறேன்? உள்ளான மனிதனுடைய வளர்ச்சிக்கு நான் என்ன செய்கிறேன்? அப்போ ஒவ்வொரு காரியத்தை நீங்க செய்யும் போது நீங்க இப்படிதான் யோசிக்கணும். ஒரு மிச்சர் எடுத்து வாயில போடுறோம், இது எதுக்கு? உடனே யோசிக்கணும், இது எந்த மனுஷனுக்கு? புறமான மனுஷனுக்கு. ஓகே. போன் எடுக்கிறேன், அதுல ஒரு ஷார்ட்ஸ் பார்க்கிறேன், இது எதுக்கு? எதனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு? சொல்லுங்க. புறம்பான மனுஷன். அப்போ அதுவும் புறம்பான மனுஷனா? ஐயோ சரி, காலையில் ஆயிடுச்சு, 8:30 மணி, சாப்பிட்றதுக்கு உட்காடுறேன், 3 இட்லி பிளேட்டுக்கு வருது, அது எதுக்கு? புறம்பான மனுஷனை டெவலப் பண்ணுறதுக்கு. இதுவும் புறம்பான மனுஷனா? இன்னும் அநியாயமாக இருக்குது. அப்புறம் எப்போ தான் உள்ளான மனுஷனை டெவலப் பண்ணுறது? 11 மணி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி வடை டீ சாப்பிட்லான்னு இருக்குது. அதனால் நேராக கடைக்கு போகிறேன், வடையும் டீயும் சாப்பிட்றேன். வடையை பார்க்கும்போது யோசிக்கிறேன், இது உள்ளான மனுஷனுக்கா புறம்பான மனுஷனுக்கா? புறம்பான. இதுவும் புறம்பான. காலையில் எந்திரிச்சிலிருந்து எல்லாமே புறம்பான மனுஷனுக்கு. என்னையா அநியாயமாக இருக்குது, மத்தியானம் ஆயிடுச்சு, பசிக்கிற மாதிரி இருக்குது, பிரியாணி கிடைச்சா நல்லா இருக்கும், அது மண்ணா பிரியாணி கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும், அதனால் பிரியாணி வாங்கி என்ன செய்கிறோம்? சாப்பிட்றோம். அது புறம்பான மனுஷனுக்கு உள்ளான மனுஷனுக்கா? புறம்பான மனுஷனுக்கு. சாயங்காலம் டீ குடிக்கிறோம், அப்புறம் சாப்பிட்றோம், வந்துடுறோம். எல்லாமே எந்த மனுஷனுக்கு? இப்போ புறம்பான மனுஷனை டெவலப் பண்ணுறதுக்கு இவ்வளோ காரியங்களை நம்ம செய்கிறோம். இத்தனையும் செஞ்சுட்டு ஏதாவது ஒரு செய்தி கேட்கலான்னா அந்த செய்தியிலையும் எதை டெவலப் பண்ணுறதுக்கு தான் பேசுகிறாங்கன்னா புறம்பான மனுஷனை எப்படி கரெக்ட் பண்ணுறது. அங்கே பார்க்காத, இங்கே பார்க்காத, இங்கே பார்க்காத, பார்த்தின கண்ணை நோண்டிடுவார். உன் பார்வை சுத்தமாக இருக்கணும், பார்வை சுத்தமாக இருக்கணும். 1000 முறை சொன்னாலும் பார்வை சுத்தமாகவே ஆகாது. உள்ளான பார்வை, உள்ளான கண், உள்ளான மனிதன் ஆத்துமாவிலே பலன் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் இந்த பார்வை சுத்தமா இருக்கவே இருக்காது. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. காதுகள் சரியானதை கேட்கணும், சரியானதை கேட்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிற வரைக்கும் இந்த காது மாறாது. உள்ளான மனுஷன் கரெக்ட் ஆகாம இருக்கிற வரைக்கும் இந்த காது எதைத்தான் கேட்கணும்னு நினைக்கும்னா, ஊர்ல யாரெல்லாம் ஓடி போனா, யார் யாருக்கு என்னென்ன நடக்குது, இந்த வீதியில் என்ன நடந்துச்சு, இந்த வீதியில் என்ன நடந்துச்சு, இவங்க வீட்டில் என்ன நடந்துச்சு, இந்த காதுகளை அப்படி நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆமென். செய்திய சொன்னோம்னா 5 நிமிஷத்துக்கு மேல அந்த காதுனால கேட்க முடியல. ஆனா அவ கூட ஓடி போயிட்டான்னு சொன்னா திருமணமே அடுத்த நாள் போனை போட்டு, அப்புறம் அக்கா பாதியில் விட்டுட்டீங்க அந்த கதையை, அப்புறம் அவ எங்க போயிட்டு வந்தா சொல்லுங்க. இப்படி வசனத்தை நம்ம கேட்டிருக்கிறோமா? அப்புறம் எங்க போன வாரம் விட்டுட்டீங்க, எனக்கு சொல்லுங்க, அடுத்த வாரம் பிரசங்கம் பண்றது இருக்கட்டும், ஏன்னா இப்போ இடையில வந்திருக்கிறேன், அந்த மெசேஜ் முழுசா எனக்கு சொல்லி முடிங்க. உள்ளான மனுஷனை டெவலப் பண்றதுக்கு என்ன நாம பிரயாசம் எடுத்திருக்கிறோம். ஆமென். ஸோ இன்றைக்கு அதனுடைய கான்சியஸோட நம்ம போகணும், அந்த மனநிலையோடு கூட நான் போகணும். புறமான மனுஷன் டெவலப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. புறமான மனுஷன் அது நல்லா இருக்கணும், அது முக்கியம். டெய்லியும் பரோட்டா சாப்பிட்டுட்டு இருந்தா கஷ்டம். ஆமாம். அதனால் அது மெயின்டைன் பண்ணுறது ஒரு பக்கம். ஆனால் இதுதான் சத்தியம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு மாதிரி நல்லா ஸ்ட்ரிக்டாக பேசினா, நல்லா சத்தியம் பேசினார். என்ன சத்தியம் பேசினார்? என்ன சத்தியம் பேசினாங்க? சரி, சத்தியம் பேசினாங்க. நம்ம கரெக்ட் ஆனோமா? கரெக்ட் ஆகவே மாட்டோம். நம்ம கரெக்ட் ஆகவே மாட்டோம். ஆமென்.
உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக, உன்னுடைய கையிலே தீமையான காரியத்தை செய்யாமல் இருப்பாயாக, இச்சையாமல் இருப்பாயாக. இச்சையாமல் இருப்பாயாகன்னு நான் 10 வாரம் சீரியஸா எடுத்தாலும் பேசினாலும் கண்டிப்பா இச்சை நமக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கும். எந்த வால் போஸ்ட் பார்த்தாலும் திரும்ப பார்த்துட்டு தான் போவோம். இப்போ வால் போஸ்ட் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, இப்பெல்லாம் ஃபோன்லேயே வந்துருச்சு. நமக்குள்ளேயே ஒரு ஆசை வந்து, என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரு, அவரை தான் நான் பார்க்கிறேன், அவர் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், அவர் எனக்காக ரத்தத்தை கொடுத்திருக்கிறாரு, பிரஷியஸை என்னை மாற்றி இருக்கிறாரு, விலையேற பெற்ற மகளை என்னை பார்க்கிறார். இதுக்கு உள்ளான மனுஷனை என்ன ஆகணும்? டெவலப் பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, பொய் சொல்லக்கூடாதுன்னு 10 வாரம் பிரசங்கம் பண்ற நாம் பொய் சொல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்கிறோம்? சினிமா பாட்டு கேட்கக்கூடாதுன்னு குழந்தைகளுக்கு சொல்றோம். சரி, அவன் ஆண்டருடைய பாட்டு பாடுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ஆமென். அதனால் காரில் போகும்போது வரும்பொழுது இந்த பாடல்கள் எல்லாம் போடும்போது எங்களுக்கு சில நேரம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஜெயசு என்ன பண்ணுவான்னா, டக்குன்னு இங்கே ஒரு தடவை தான் பாடியிருப்போம், அந்த பாட்டை டக்குன்னு அவன் பாடுவான். அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ உள்ளான மனிதன் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வெளிப்பிரகாரமாக கரெக்ட் பண்ணிட்டு உள்ள கரெக்ட் இல்லாமல் இருக்கிறவங்க ரொம்ப 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 டேஞ்சரானவங்க. ஆமென். வெளியில் பார்த்தா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பாங்க. நான் அதனால தான் நீங்கள் பிளாக் போட்டு வந்துட்டேன். நான் ஒயிட் அண்ட் ஒயிட் தப்புன்னு சொல்லலை, ஆனால் வெளியில் எப்படி வெள்ளை போடுறீங்களோ அதே மாதிரி உள்ளேயும் வெள்ளையாக இருக்கணும். இல்லை முதல்ல உள்ள வெள்ளையாக மாற்றிட்டு அப்புறம் வெளியில் வெள்ளை போடுங்க. ஆமென். வெளியில் வெள்ளையாக இருக்கும். அதாவது சிலர் அதில் தான் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருப்பாங்க. பார்த்தீங்களா, வெள்ளை போடணும், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அப்புறம் முக்காடு இதெல்லாம் போடணும். இந்த வெளியிலேயே பார்த்துட்டு புறம்பான மனுஷன். இது சொல்ல, இது புறம்பான மனுஷன் அழிந்தும். ஆமென். புறம்பான மனுஷன் அது அழிந்தும். ஹல்லேலூயா. சிலருக்கு 4 பேர் முக்காடு போடாமல் இருக்கிறத பார்த்துட்டா பிரசங்கமே ஓடாது. என்னடா இந்த சபையில் முக்காடு போடாம இருக்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு உங்க உள்ளான ஆத்துமா தான் முக்கியம். எனக்கு தெரியும், உள்ளான ஆத்துமா டெவலப் ஆயிடுச்சுன்னா வெளியில் ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக மாறிடுவீங்க, வெளியில் ஆட்டோமேட்டிக்காக நல்லா மாறிடுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சபை இங்கே நடக்கிற காரியங்கள் எல்லாமே, குறை சொன்னவர்கள் எல்லாருமே எதைத்தான் சொன்னாங்கன்னா, வெளியில் என்ன நடக்கிறதா தான் சொன்னாங்க. ஆனால் எத்தனை பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. நேற்று கூட ஆமென் பிரதர் ஐசக்கருடைய வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். அவர் சொல்றாரு, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏதோ அமைதியாக உட்காந்துட்டு அவர் போறாருன்னு பார்த்தேன். ஆனால் நான் சொல்லுகிற ஒவ்வொரு வசனங்களை அவர் கேட்டு, அவரும் அவங்க வைஃபும் ஆமென் குடும்பமாக அவங்கெல்லாம் ஃபெல்லோஷிப்புக்கு போற மக்களுக்கே சத்தியத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த சத்தியத்தை, ஒரு குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சு, அந்த சிஸ்டர் வந்து நான் செஞ்ச பாவம், இந்த பாவத்தினால் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த சிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க, அப்படி சொல்லாத, நாம் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லு, நீதிமான்னு சொல்லு, பாவின்னு சொல்லாத அப்படின்னு. எந்த அளவுக்கு அப்போ எந்த அளவுக்கு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது, எந்த அளவுக்கு ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு அதுதான் முக்கியம். ஏதோ வெளியில வந்து உங்களை நகையை கட்ட வச்சு, வெள்ளை புடவையை கட்ட வச்சு, வெளியில ஏதோ பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பக்தி மயமா உங்களை மாத்துறது என்னுடைய விருப்பம் கிடையாது. உள்ளான மனுஷன்ல இருந்து நீங்க நல்லவங்களா மாறணும். ஆமென். உள்ளான மனுஷன் அது எப்படி இருக்குது? வெளியில வந்து இச்சையை பத்தி பேசி 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 வெளி பிரகாரமா இந்த கண்ணில் யாரையும் எதையும் பார்க்க மாட்டாங்க. ஆனா உள்ள ஒரு பெண்ணையே அப்படியே நினைச்சிட்டே இருப்பாங்க, தியானம் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் அது மாறணுன்றேன், அங்க மாற்றம் நடக்கணுன்றேன். ஆமென். வெளியில் யாரையும் பார்க்கறது இல்லைங்க. நான் டிவிஎஸ்ல போகும்போது கூட கண்ணை கட்டிட்டு தாங்க நான் போறேன். அது தேவையே கிடையாது. உள்ள ஆமென். ஸோ பிரமாணம் எப்பொழுதுமே வெளியே தான் கரெக்ட் பண்ணும். நீ இப்படி பண்ணு, இப்படி இரு. அதனால தான் சிலுவையில் பிரமாணத்தை தூக்கிட்டு ஆவியானவரை நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் உள்ள இருந்து பேசிட்டே இருப்பார், சொல்லிட்டே இருப்பார். ஆவியினாலே உண்டாகும் மாற்றம் தான் உண்மையான மாற்றம், உள்ளான ஒரு மாறுதல். அதனால தான் பரிசேயர்கள் எல்லாம் ஆண்டவர் திட்டினது, இயேசு திட்டின ஒரே குரூப் பரிசேயர்கள்.
விபச்சார ஸ்திரியை திட்டவே இல்லை. பாவத்தினாலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட அந்த அம்மாவை இயேசு திட்ட கிடையாது. நம்ம நினைக்கிற இயேசு வந்து அவங்களையெல்லாம் கிடையாது. இயேசு அவங்களையெல்லாம் திட்டவே இல்லை. இயேசு இன்ஃபேக்ட் என்ன சொன்னார்னா, நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறது இல்லைன்னு தான் சொன்னார். ஆனா திட்டுனதெல்லாம் யாருன்னா பரிசேயர்களை. இந்த பரிசேயர்களுடைய வேலையே என்னன்னா, அவர் சொல்றாரு, பரிசேயர்கள் மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறமோ அசுத்தமா இருக்கிறது. பால் பாத்திரத்துல பால்காரன் வந்துட்டான்னு டப்புன்னு வெளியில தான் சுத்தம் பண்ணிட்டு போய் பால் வாங்குறீங்க. ஆனா உள்ளதான் என்ன இருக்குது? அசுத்தமே இருக்கு. வெளிப்புறம் சுத்தமாகும்படி முதலாவது அதனுடைய உட்புறத்தை சுத்தமாக்கு. உள்ளான மனுஷன் அவ ஏன் எதை பார்க்கிறாரு? மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அவர் உள்ளான மனுஷனை தான் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. வெளியில பக்தியா இருக்கிறது மேட்டரே கிடையாது. அது ஆண்டவருக்கு தேவையே கிடையாது. வெளியில நம்ம வந்து எல்லாருக்கும் முன்னாடி ஒரு மாதிரி பக்தியா நடிக்கிறது தேவையே கிடையாது. உள்ளான மனுஷன்ல அவங்களுக்கு தெரியும். இப்ப எனக்கு தெரியும் நான் உள்ளான மனுஷன்ல எப்படி இருக்கிறேன்னு சொல்லி. நான் டெவலப் ஆகணும் நான் விரும்புறேன். நான் இன்னும் வளரணும் நான் விரும்புறேன். நிறைய இருக்குது வளர வேண்டியது, நான் விரும்புறேன். நீங்க எத்தனை பேர் விரும்புறீங்க என்னோட கூட சேர்ந்து? ஹல்லேலூயா. எனக்கு என்னன்னா, அதாவது பப்ளிக் சக்சஸ் வாங்கிட்டு பிரைவேட்ல ஃபெயிலியரா நான் மாறக்கூடாது. பப்ளிக்ல நான் ஃபெயிலியரா இருந்துட்டு போறேன், ஆனா பிரைவேட்ல நான் சக்சஸா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேர் 4 விதமா நம்மளை வெளியில பார்த்துட்டு நல்லா சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு மாதிரி காலர் தூக்கிட்டு வருவோம். ஆனா உள்ளதான் நம்ம யாரு, சேகர் யாருன்னு அப்பதான் தெரியும். ஆமென். நீங்க யாரு? ஒவ்வொருத்தருக்கும் உள்ளான மனுஷன் சொல்லும் நீங்க யார் அப்படி. ஆமென். சரி, அப்போ பவுல் சொல்ல வர்றதை தான் நான் இவ்வளவு நேரம் நான் சொன்னேன். ஒரு இன்ட்ரடக்ஷனாக தான் நான் சொன்னேன். நம்ம எதை நம்ம டெவலப் பண்ணணும்? வெளிப்பிரகாரமான மனுஷன் இல்லை, அதை நம்ம டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு ஒரு செய்தி கிடையாதுன்ற நான். ஆமென். ஆலயம் எதற்கு? சத்தியம் எதற்கு? வசனம் எதற்கு? உள்ளான மனுஷனுக்கு தான் சத்தியம், உள்ளான மனுஷனுக்கு தான் செய்தி. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். அதற்கு வசனத்தை வைத்திருக்கிறார், ஆவியானவரை வைத்திருக்கிறார், ஆவியில நிரம்பவும் சபையை வைத்திருக்கிறார், ஆராதனை இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா ஆராதிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி உங்க மாம்சம் எல்லாம் அப்படியே ஷட் டவுன் ஆக ஆரம்பிக்கும். இங்க வந்து தேவையில்லாத எண்ணங்களோ தேவையில்லாத எந்த ஒரு காரியங்களும் இங்க வராது. ஏன்னா இங்க மாம்சம் ஷட் டவுன் ஆகி ஆராதிக்க 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 உங்க ஆவி உற்சாகமா இருக்கும். உங்க ஆவி உற்சாகமடைய ஆரம்பிக்கும். 1 லட்சம் ரூபாய் கடன் இருந்தாலும் அது இருக்கிற மாதிரியே தெரியாது, நீங்க நல்லா பாட்டு பாடி ஆண்டவரை துதிக்கும் போது. ஆமென். அப்போ ஏதோ வாரத்துக்கு இந்த 1 மணி நேரம் ஆண்டவர் துதிக்கிறது உள்ளான மனுஷனுக்கு பத்தாது. ஆமென். நீங்க ஒரு முறை மட்டும் சாப்பிடுங்களே பார்க்கலாம். இந்த ஒரு வாரம் இன்னைக்கு மத்தியானம் மட்டும் போய் சாப்பிடுங்க. இந்த ஒரு வாரம் முழுசும் சாப்பிடாம இருங்க, முடியுமா? முடியாது. அப்போ உள்ளான மனுஷனுக்கு டெய்லியும் கொடுங்க, டெய்லி ஆகாரம் கொடுங்க. ஆமென். சரி, பிரைஸ் காட். எப்படி ட்ரெயின் பண்றது? உள்ளான மனுஷனை எப்படி டெவலப் பண்றது, எப்படி ட்ரெயின் பண்றது? நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன். வாசிக்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம், ரோமர் 4:21. ரோமர் 4:21. நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தில் எதுல வல்லவனானான்? அதுக்கு மேல வசனத்தை, அவன் சரீரம் செத்து போனதையும், அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும். புறம்பான மனுஷன், நல்லா கவனிங்க, தன் சரீரம் செத்து போனதையும். இது எதை பத்தி பேசுது? புறம்பான மனுஷன் உள்ளான மனுஷனா? புறம்பான மனுஷன் செத்து போயிருச்சு, தன் சரீரம் செத்து போனதையும், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாது இருந்தான், நினைக்காமல் இருந்தான். இப்போ கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஏதோ நன்மை செஞ்சிருப்பார்ல, அதை நினைச்சுக்கோங்க எல்லாரும். ஆமென். அதை நினைச்சுக்கோங்க. இப்போ சொல்லுங்க, என் வாழ்க்கையில அதை செய்தவர் இதையும் செய்வார், இந்த பிரச்சனையும் மாறும், அந்த நேரத்தில் அப்பொழுது எனக்கு அதிசயம் செய்தவர் இந்த நேரத்திலையும் எனக்கு அற்புதம் செய்வார்.
ஆமென். எபிரேயர் 3 இஸ்ரவேல் எடுக்க வேண்டாம். இந்த ஜனங்களை பற்றி என்ன வாசிக்கிறோம்னா, அவங்க இருதயம் வலிவி போகுதான். வலிவி போகிற இருதயம் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்காது. வலிவி போயிடும். அடுத்த ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுதான் கண்ணுக்கு முன்னாடி ரொம்ப பெருசாக இருக்கும். முன்னாடி செய்ததை மறந்துடுவாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற நன்மையை திரும்பி பார்ப்பதற்கு உங்களுக்கு வருகிற ஒரு வாய்ப்பு. ஆமென். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? ஹல்லேலூயா. வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மையை திரும்பி பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ஹல்லேலூயா. ஸோ அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு போங்க. தேங்க்ஸ் சொல்லுங்க. நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா, நன்றி ஐயா. 2 கொரிந்தியர் 4:15. 2 கொரிந்தியர் 4:15. Praise God. Hallelujah. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால பெருகும்படிக்கு. எஸ், தேங்க்ஸ் சொல்ல 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 கிருபை பெருகிட்டே இருக்கும். கிருபை பெருகிட்டே இருக்கும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறான். தேங்க்ஸ் சொல்றவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், என்னை க்ளோரிஃபை பண்றான். என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கண்டிப்பாக கனம் பண்ணுவேன், கண்டிப்பாக கனம் பண்ணுவேன். ஸோ இந்த வேளையில் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த போகிறோம். இப்போ நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை மறந்துடுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்க போகிறீங்க. ஆமென். அமைதியாக ஆண்டவர் செஞ்ச நன்மைகள் எல்லாம் நினச்சி பார்த்து ஆமென். அப்படியே உட்கார்ந்த வண்ணமாகவே கண்களை மூடி. ஏன்னா கண்ணை திறந்துட்டு இருந்தால் இங்கே யாராவது ஓடுவாங்க, அங்கே யாராவது ஓடுவாங்க. எனக்கு கண்ணை மூடுறது கண்ணை திறக்கிறது அதெல்லாம் பெரிய மேட்டர் கிடையாது. ஆனால் கண்ணை திறந்தா நம்ம இதையும் பார்த்துட்டே இருப்போம்ல. யானை வருதா, டைனாசர் வருதான்னு, உள்ள என்ன நடக்குது. ஆனால் கண்ணை மூடிட்டா ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கலாம். Praise God. ஸ்தோத்திரம். What are all the wonders, good things God had done in your life? Just remember and give thanks from the bottom of your heart. Thank you Jesus. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு ஒவ்வொன்றா நினைச்சு நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறீங்க. Praise God. Hallelujah. ஒரு நிமிஷம் கவனிங்க. ஒரே நிமிஷம். நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நேற்றுக்கு இதெல்லாம் போட்டேன். நீங்கள் இன்னைக்கு போய் எழுதுங்க, சரியா? ஆமென். இன்னும் ஒரு மாதிரி பார்க்குறீங்களா? அதெல்லாம் ஸ்கூலு காலேஜ் முடிச்சுட்டு வந்தால் இங்கேயும் வந்து ஹோம்ஒர்க் கொடுப்பேன். ஹோம்ஒர்க் எழுதி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி எழுதுவோம். ஆமென். எழுதுங்க. நோட்ஸ்னால் அதில் போடுங்க, ஃபோனில் போடுங்க, டெய்லி அதை பாருங்கள். நான் தேங்க்ஸ் கிவிங்னு ஒரு ஃபோல்டர் போட்டுட்டேன். இதுக்கு மேலே யோசிச்சு எழுத போகிறேன். இதுக்கு மேலே கர்த்தர் செய்கிற நன்மை அடுத்தது பதிவு பண்ணிகிட்டே வரப்போகிறேன். ஏன்னா நமக்கே மறந்துடுது. நமக்கு எப்பவுமே நல்ல காரியமெல்லாம் சீக்கிரம் மறந்துடும். நல்லதெல்லாம் சீக்கிரம் மறந்துடும். கெட்டது நல்ல ஞாபகத்தில் இருக்கும். நம்மளை பேசினவங்க அவங்க எப்படி முகத்தை வச்சுட்டு பேசினாங்க, இன்னும் வார்த்தை பேசினாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேசுனது இன்னும் என் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே இருக்குது. கண்டிப்பாக டெவலப் ஆகவே மாட்டோம். அது பிசாசினுடைய ஒரு குணம். பிசாசு எப்பவுமே தோட்டத்தில் இருக்கிற அத்தனை விருட்சத்தையும் பார்க்கறதுக்கு கண்ணை வைக்கவே மாட்டான். ஏன், அத்தனையும் நல்ல விருட்சம் தானே, அதை சாப்பிட்டுட்டு நல்லா இருந்திருக்கலாம்ல. எது உனக்கு தீமையை கொடுக்குதோ அது ஒன்றில் தான் கான்சன்ட்ரேட் பண்ண வைப்பான். ஆமென். இந்த ஒன்று இதை பாரு, இந்த ஒன்று இப்படி பேசிட்டாங்களே, அதான் அதைவே யோசி, அதைவே நினைச்சிட்டு இல்லை. 10 பேர் உனக்கு ஃப்ரெண்ட்ஸாக 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ், 1000 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த ஒருத்த இப்படி பேசிட்டானே, அதே பார். பிசாசுனுடைய வேலை அது. ஆனால் பிசாசு எப்பவுமே கர்த்தர் செஞ்ச அந்த ஒரு நன்மையை மறக்க வச்சு, அந்த மற்ற 1000 நன்மைகளை மறக்க வச்சு ஒரு ப்ராப்ளத்தை பார்க்க வைப்பான். 1000 நன்மைகளை ஆண்டவர் செஞ்சிருப்பாரு, ஆனா
ஆனால் அந்த ஒன்று இது ஏன் மாறல, இது ஏன் மாறல. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ அதிலிருந்து கண் எடுத்துட்டு தோட்டம் முழுசும் நான் உனக்கு விரிச்ச கனிகள் நான் கொடுத்துருக்கிறத பாரு அப்படின்றார். 4 ஆறு ஓடுது பத்தாதா, ஒரு ஆற்றில் கோல்டே விளையுது, இது பத்தாதா உனக்கு, அதை பாரு. ஸோ நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் எழுதி வைக்கும்போது ஆமென், வந்து நம்ம பிறந்ததே ஒரு அதிசயம். 2வது நிறைய காரியங்கள் இடையில நிறைய செஞ்சார் வாழ்க்கையில். ஃபஸ்ட் ரேங்க் எல்லாம் வாங்குறதுக்கு உதவி செஞ்சார். இன்றைக்கி நான் ஃபஸ்ட் ரேங்க் நான் வாங்கினேன்னு நினைக்கும் போது என்னாலேயே நான் நம்ப முடியல. ஏன்னா ஐ வாஸ் an ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் கர்த்தர் செஞ்ச ஒரு பெரிய ஒரு நன்மை. கோவை குற்றாலமில் உயிரை ஆண்டவர் காப்பாற்றினது. அதுக்கு பிறகு நிறைய சொன்னாங்க, நீங்கள் மெதுவாக போகணும், பிசாசு வந்து உன் காலுக்கு குறி வச்சிருக்கிறான். தீர்க்க தரிசனம் எனக்கு நேரம் வந்துச்சு. பிசாசு உன் உயிரை குறி வச்சிருக்கிறான், உன் காலை குறி வச்சிருக்கிறான், அதனால பார்த்துப்போ. அப்படி எல்லாம் கேட்கும்போது எனக்கு அங்கே காப்பாற்றினவர் இங்கேயும் காப்பாற்றுவார். நான் தேவையில்லைன்னா அங்கே உயிர் போயிருக்கும். ஓ நீங்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஆண்டவருக்கு தேவைன்னு அர்த்தம். சம்திங் ஏதோ ஒன்று உங்களை வச்சு செய்யணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணியிருக்கிறார் இந்த உலகத்தில். ஆமே, சும்மா இருக்கிறீங்கன்னா தேவையே கிடையாது, நம்ம உயிர் எப்போ போயிடும். ஆனால் ஜீவனோடு இருப்பதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்கிறது, பெரிய காரணம் இருக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் என் உயிரை காப்பாற்றினார்னு? என் உயிரை காப்பாற்றினார். அப்போ உங்களுக்கெல்லாம் இது மறு ஜென்ம மாதிரி. ஆமேன் பிரதர், அவங்களுக்கெல்லாம் ஆமேன். ஒரு சிலர் தான் தெரியும், அவங்கெல்லாம் ஈகோ காரில் போய் தலையிலாக கவிழ்ந்து கார் நொறுங்கி ஸ்க்ராட்ச் இல்லாமல் பிழைச்சி வந்தவங்க. ஆமேன். அந்த மாதிரி இப்போ கரங்களை தூக்குனவங்க எல்லாருக்குமே ஒருவேளை வியாதியில் கூட மரணப்படுக்க வரைக்கும் நீங்கள் போயிட்டு வந்திருக்கலாம். பிரயாணத்தில் மரணத்தை நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்கலாம். சாவு வரைக்கும் நீங்கள் போயிட்டு வந்திருக்கலாம். வா, அடுத்தது நான் எழுதியிருக்கிறேன். என்ன எழுதியிருக்கிறேன்னா, மல்டிபிள் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். அடுத்தது மல்டிபிள் ஆக்சிடென்ட்ஸ், நிறைய முறை ஆக்சிடென்ட் ஆயிருக்கணும், கர்த்தர் அதிலிருந்து காப்பாற்றி இருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்லு. ஆமென். அதெல்லாம் சாதாரண நினைக்க கூடாது. சும்மா இன்னைக்கு நடந்து போறவங்க மேலே லாரி ஏத்திட்டு போயிருக்கும் பொழுது இன்னைக்கு நம்ம உயிர் மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்குதுன்னு சொன்னா, டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். இதெல்லாம் எல்லாருக்குமே நடக்குதுல்ல, எல்லாரும் தானே எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க அப்படி நினைக்கிறதுக்கே இல்லை இந்த காலத்துல. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க செஞ்ச சோ இன்னைக்கு எனக்கு உயிர் பயம் வரும்போதெல்லாம் நான் அதை நினைக்கிறேன், கண்டிப்பாக என் உயிர் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அங்கே அப்படின்னா அது அன்றைக்கே போயிருக்கணும். நான் தேவையில்லைன்னு அங்கேயே தூக்கி இருப்பார் அவர். அங்கே எனக்கு உயிரை கொடுத்தாருன்னா என்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் இன்னும் நிறைய இருக்குது. பீட்டர் ஆட்டிடியூட், அது பீட்டர்னு சொல்கிறாங்க. அதனால தான் பீட்டர் விடாது அப்படின்னு சொல்கிறாங்களே. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, பீட்டர் அப்படி தான் இருந்தார். ஆமென். பீட்டர் என்ன பண்ணார்? பீட்டரும் யாக்கோபும் ஜேக்கப்பும் தான் சிறைச்சாலைக்குள்ளே போனாங்க. யாக்கோபுடைய தலையை வெட்டியாச்சு. ஐயா, 2 பேரும் ஒன்னா ஜெயிலுக்கு போறாங்க. ஏரோது இயேசு அறிவிச்சதுக்காக யாக்கோபுடைய தலையை வெட்டிட்டாரு. அடுத்த நாள் யாருடைய தலையை வெட்டணும்? பீட்டருடைய தலையை வெட்டணும். பீட்டர் அமைதியை தூங்கிட்டு இருக்கிறார். நமக்கு தூக்கம் வருமா? நீங்களும் நானும் போறோம், என் தலையை வெட்டிட்டாங்க, அடுத்து உங்களுக்கு தூக்கம் வருமா? அவர் தலையை வெட்டிட்டாங்க, நம்ம எப்படி உருள போதோ தெரியலையே. அவரு சும்மா மனுஷன் எழுப்புற மாதிரி தூங்கல, தேவதூதன் வந்து விழாவில் தட்டி எழுப்புற மாதிரி தூங்கிட்டு இருக்கிறார். இவன் தூங்குறத பார்த்து யாருக்கே தூக்கம் வந்துருச்சு. அவனை காத்துட்டு இருந்த சேவர்கள், இப்படி இவன் தூங்குறான், கண்டிப்பா எந்திரிச்சு வெளியில போறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நம்மளும் கொஞ்ச நேரம் தூங்குவோம். தூங்கிட்டாங்க. காலையில் எந்திரிச்சு பார்க்குற ப்ராடக்டை காணோம். அழகா தேவதூதன் வெளியில கொண்டு வந்து விட்டுட்டார். பீட்டர் ஆட்டிடியூட் நல்லா இருக்குதுல்ல? ஆமென். பீட்டர் வேலை பார்த்துருக்கிறாரு பாருங்க உள்ள. ஏன் என்னை வச்சு கர்த்தர் என் மேல ஒரு சபையை கட்டுவேன்னு சொல்லியிருக்கிறார். அது நடக்கிற வரைக்கும் என் உயிரை யாராலும் எடுக்கவே முடியாது. ஆமென். அதனால தான் நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி அப்படி வரும் பொழுதெல்லாம் நான் நினைக்கிறேன், ஹல்லேலூயா,
இந்த கீபோர்டு கிடைச்சி இதை நான் எழுதி வச்சிருக்கிறேன். PSR 1000 எமகான் போட்டு எழுதி வச்சிருக்கேன். சாதாரணமான விஷயம் கிடையாது. நான் 7வது படிச்சுட்டு இருக்கும்போது என் கையில் யார் 35,000 ரூபாய், அப்போ நான் சொல்றேன், நான் 7வது படிக்கும்போது 1998 சாரி 98 10 வயசு 2003 2004 என் கையில் 35,000, இன்னைக்கே 35,000 வர்றது இல்லை. அப்போ 35,000 என் கையில கொண்டு வந்து கொடுத்து நாங்க கீபோர்டு வாங்கிக்கோங்கன்னு யாருமே. ஆனா அந்த சமயத்துல அப்போ இதான் வந்து லேட்டஸ்ட் வந்ததில்ல 35,000 ரூபாய்க்கு. அப்போ 35,000 ரூபாய்ன்றது ரொம்ப பெரிய விஷயம், இன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான். அதை நான் நினைக்கிறேன், அடுத்து ஒரு கீபோர்டு வாங்கணும் 1,10,000 ரூபாய் அது. ஆனா இன்னைக்கு அது இல்லையே நான் சோர்ந்து போகல, இன்னைக்கும் நான் அதை முழு மனசோட நான் வாசிக்கிறேன். முழு மனசோட வாசிக்கிறேன்னா நல்லா வாசிக்கிறீங்க சவுண்டு பண்ணி. ஒவ்வொரு முறை நான் போகும்போது கர்த்தர் செஞ்ச நன்மை எனக்கு ஞாபகத்துக்கு வருது. 7வது படிக்கும்போது என்ன நம்பி சின்ன பையனா அது அந்த வெள்ளை கீஸ் எதுக்கு, பிளாக் கீஸ் எதுக்கு, இந்த பட்டன் எல்லாம் எதுக்கு, எதுவுமே தெரியாது. 2 மேனுவல் புக் அதோட வந்துச்சு. அதெல்லாம் படிக்கிறதுக்கு கூட என்னால் முடியல. ஆனால் அப்படி இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் வந்து அதை கொடுத்தார். அதை நான் நினைக்கிறேன், இதை கொடுத்தவர் இதையும் கொடுப்பார். 12th முடிச்ச உடனே அதுக்கப்புறம் நான் நிறைய வந்து விமானத்தில் போயிருக்கிறேன், போகிறோம், நம்மளே ஒன்று வாங்க போகிறோம், அதெல்லாம் வேற விஷயம். ஆமென். ஆனாலும் 12th முடிச்ச உடனே பைபிள் காலேஜுக்காக சிங்கப்பூர் போகிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் நான் கால் எடுத்து இப்படி உள்ளே வைக்கும்போது ஆண்டவர் தேங்க்ஸ் சொல்லிட்டு உள்ளே வைக்கிறேன். எனக்கு அந்த ஒரு ஏரியா, அந்த ஒரு காரியம் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகத்தில் இருக்குது. நைட்டு 12:30 மணிக்கு, வெள்ளிக்கிழமை நைட்டு 12:30 மணிக்கு 2009 டிசம்பர் 28 அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃப்ளைட்டுக்குள்ள நான் எடுத்த அந்த அடிக்காக நான் இன்றைக்கும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஆமென். பிரைஸ் காட். இன்னைக்கு எனக்கு ஹெலிகாப்டர் இல்லையேன்னு நான் ஆண்டவர் கோவிச்சுக்கிறது இல்லை. இல்லை இன்னைக்கு என்னால் ஃப்ளைட்டில் போக முடியல அப்படின்றதுக்காக ஆண்டவர் கோவிச்சுக்கிறது இல்லை. அன்னைக்கு என்ன சின்ன வயசுல என்னை ஏற்ற வச்சவர் இன்றைக்கு அதை செய்வார், இன்றைக்கு அதை செய்வார். அதனால நான் என்ன சொல்றேன்னா, மறந்துடாதீங்க, அவர் செஞ்சதை மறந்துடாதீங்க. அது அவருடைய உள்ளத்தை ரொம்ப கஷ்டப்படுத்தும். எல்லாரும் எழுந்து நிற்போம்.